முன்னணி இரைப்பை குடல் நிபுணர்களில் ஒருவரான டாக்டர் வி.ஜி. மோகன் பிரசாத் அவர்களால் 2009இல் கோவை சிங்காநல்லூரில் 40 படுக்கைகள் கொண்ட மையமாக துவங்கப்பட்ட வி.ஜி.எம். மருத்துவமனை 20 மருத்துவ சிறப்பு பிரிவுகளுடன் 180 படுக்கைகள் கொண்ட அதிநவீன மருத்துவமனையாக வளர்ந்துள்ளது. வி.ஜி.எம். மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் வி.ஜி. மோகன் பிரசாத் வி.ஜி.எம். மருத்துவமனை வரலாற்றில் ஒரு முக்கிய தருணமாக பார்ப்பதாக கூறிய அவர், எப்படி செரிமான நலத்துறை சிகிச்சையில் பிரிவில் மக்களுக்கு சிறப்பான சிகிச்சைகளை மருத்துவமனை வழங்கியதோ அதேபோல இந்த புது சிறப்பு பிரிவுகளில் வழங்கப்படும் சேவைகள் என்பது இருக்கும். இந்த புது கட்டிடத்தில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அதிநவீன இருதயவியல் கேத் லேப், ஒரு பிரத்யேக கல்லீரல் ஐசியு, ஒரு டயாலிசிஸ் பிரிவு, கதிரியக்கவியல் சேவை பிரிவு மற்றும் பிரத்யேக உள்நோயாளி அறைகள் போன்ற வசதிகள் அடங்கும் என கூறினார். இத்திறப்பு விழா வரும் மார்ச் 16 நடைபெறும். இந்த நிகழ்வில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வடமலை தலைவர் விருந்தினராகவும், வரலாற்று ஆராய்ச்சித்துறையின் முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையர் ஹர்ஷஜாய் மீனா, தமிழ்நாடு மனிதவள மேலாண்மை துறையின் முதன்மை செயலாளர் பிரகாஷ், தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் முதன்மை செயலாளர் வீரராகவராவ் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்.ஜி.ஆர். மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் டாக்டர் நாராயணசுவாமி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளனர். இதில் டாக்டர் மித்ரா பிரசாத் உடனிருந்தனர். கோவை வி.ஜி.எம். மருத்துவமனையின் சேர்மன். இன்று இந்த 16 மார்ச் அன்று நாம கல்லீரலுக்கான பிரத்யேகமான புதிய வளாகத்தை திறக்க இருக்கின்றோம். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அது மட்டுமல்லாமல் கார்டியக் கேத்தீட்டரைசேஷன், இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, தனியார் லிவர் ஐசியு கூட ஒரு 30 படுக்கைகள் கொண்ட ஒரு புதிய வளாகத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த திறப்பு விழாவிற்கு மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் திரு வடமலை அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முதன்மை செயலர்கள் திரு ஹர்ஷஜாய் மீனா ஐஏஎஸ் அவர்கள், திரு பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள், செயலர் திரு வீரராகவராவ் ஐஏஎஸ் அவர்கள் அனைவரும் பங்கேற்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே சென்னை தமிழ்நாடு டாக்டர் எம்.ஜி.ஆர். பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி அவர்களும் பங்கேற்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நமது கோவையைச் சேர்ந்த பெருமக்கள் அனைவரும் பங்கேற்கின்றார்கள். டாக்டர் பக்தவச்சலம் அவர்கள், டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள், திரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் டாக்டர் முருகநாதன் அவர்கள், டாக்டர் ஜே.கே. பெரியசாமி அவர்கள் அத்தனை பேரும் இந்த கட்டிட திறப்பு விழாவிலே பங்கேற்கின்றார்கள். இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். கடந்த 16 ஆண்டுகளாக இரைப்பை குடல் கல்லீரல் மருத்துவ சேவையில் இயங்கி வந்த வி.ஜி.எம். மருத்துவமனை இன்று ஒரு புதிய பரிமாணத்துடன் ஒரு புதுமையான நவீன கட்டடத்தில் மாடுலர் ஆபரேஷன் தியேட்டர்ஸோடு கூடிய லிவர் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கேத்லாப் சென்டரை நாம உருவாக்கி இருக்கோம். மார்ச் 16ஆம் தேதி அது துவங்க இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.